வணக்கம். மீண்டும் சென்னையில் ஒரு மழைக்காலம். மறுபடியும் சென்னை மிதக்கிறது. தொலைக்காட்சி செய்திகள்ல சென்னையின் பிரதான சாலைகள் மழை வெள்ளத்தால் நிறைந்து வழிகிறது என்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. இப்போ கடந்த ஆட்சியில இத்தனை கோடி செலவு பண்ணாங்க, இந்த ஆட்சியில இத்தனை கோடி செலவு பண்ணாங்கன்ட்டு செய்திகள் வெளியிட்ட வண்ணம் இருக்காங்க. இது அரசியல் செய்து இந்த கட்சி அந்த கட்சியை திட்டுவதும், அந்த கட்சி இந்த கட்சியை திட்டுவதுமாக இருக்காங்க. ஆனா இதுக்கு தீர்வு தான் என்ன? பாதிக்கப்படுறது ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாம அனைவரும் தான் பாதிக்கப்படுறாங்க. தொழில்கள் முடங்குது, விபத்துல சிக்கிறாங்க, உயிரிழப்பு நடக்குது. இதற்கு தீர்வு என்ன? இதுக்கு அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்கலாம்? இப்படியே குறை சொல்லிக்கிட்டே இருக்க போறோமா, இல்ல இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையில ஈடுபட போறோமா? ஏன்னா இது நம்ம ஊரு, நம்ம இருக்கோம், நம்ம தான் சரி பண்ணி ஆகணும். எப்படி சரி பண்ணலாம்? உலகத்துல மற்ற நாடுகள்ல பாருங்க, சிங்கப்பூரை பாருங்க, ஜப்பானை பாருங்கன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. இந்த ஊர் சாலைகள் இவ்வளவு தூய்மையா இருக்கு, அங்க மழை பெஞ்சா தண்ணி நிக்கிறதே இல்ல, வடிச்சு உடனே போயிருது. அது மாதிரி நம்ம ஊர் எப்ப வரும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருது. ஜப்பான்ல இதற்கு ஒரு தீர்வு இருக்கு. டோக்கியோ மாநகரத்துல நிலத்தடியில மிகப்பெரிய டிரைனேஜ் ஒன்று கட்டி வெற்றிகரமா செயல்படுத்திக்கிட்டு வராங்க. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய தீவு கூட்டங்கள் தான், நாலா பக்கமும் கடல். புயல் எங்கிருந்து வந்தாலும் எப்படி வேணாலும் அட்டாக் பண்ணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அங்கேயும் வருஷத்துல பல தடவை புயல் வருது, திடீர்னு பெரிய மழை பெய்யுது. இங்க இப்போ சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பதில் என்னன்னா, திடீர்னு நிறைய மழை பெஞ்சிருச்சு. இவ்வளவு மழை திடீர்னு ஒரே நாள்ல பெஞ்சா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த வகையில மழையவே குறை சொல்ற அளவுக்கு மக்கள் துணிஞ்சிட்டாங்க. இயற்கைக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம வாழ்ந்தாங்க. இயற்கை நமக்கு மழை தருதுன்னா இந்த ஊர்ல இவ்வளவு தண்ணீர் தேவை இருக்கு அப்படிங்கிறது இயற்கையுடைய கணிப்பு. இயற்கை சரியாதான் இருக்கு. நம்ம ஒரே நகரத்துல குவிந்து வாழ்ந்து வருவது நம்மளுடைய தவறு. எல்லா ஐடி கம்பெனியும் மெட்ராஸ்ல தான் திறக்கணுமா? எல்லா பெரிய ஃபேக்டரிஸும் மெட்ராஸ் பக்கத்துல தான் இருக்கணுமா? ஏன் மக்களுக்கான அரசாங்கமும் சென்னையில தான் இயங்கணுமா? எல்லா விஷயத்தையும் ஒரே நகரத்துல கொண்டு குவிக்கும் போது இது மாதிரியான இயற்கை சீற்றங்களுக்கு தயாராகவும் இருக்கணும். இப்போ ஜப்பான்ல சுனாமி கூட அடிக்கடி வரக்கூடிய ஒரு நகரம். ஒரு திடீர்னு பெரிய அளவுல மழை வர்றது ஒரு பக்கம்னா கடலே பொங்கி ஊருக்குள்ள வந்துடும். அந்த கடல் தண்ணியவும் வடிகால் மூலமாக வெளியேற்றி ஆகணும். அது எப்படி செய்ய போறோம் என்று ஜப்பானியர்கள் யோசிச்சு அதை செயல்படுத்தி வெற்றிகரமா வாழ்ந்துட்டு வராங்க. மனிதர்களால் முடியாத விஷயம்னு ஒண்ணு கிடையாது. சென்னைக்கு வரக்கூடிய வெள்ளத்தை சரி செய்யணும் அப்படின்னு நினைச்சு உண்மையா வேலை செஞ்சிருந்தா இதுக்குள்ள அதை தீர்த்திருக்கலாம். ஒவ்வொரு ஆட்சியிலையும் பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் இதுக்காக செலவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. எத்தனை ஆயிரம் கோடி ஊழலா போச்சுங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். இந்த ஊழல் எதுவும் இல்லாம உண்மையிலேயே மக்கள் நலன்ல அக்கறை இருந்தா இந்த மழை நீர் தேங்காதவாறு சிலையை உருவாக்க முடியும். ஜப்பான்ல ஒரு டேம்ல எவ்வளவு தண்ணி கட்டி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மிக அதிகமான தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு அவங்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஆனா அதை அவங்க சேமித்து வைப்பதற்காக பயன்படுத்தல. மழை, வெள்ளம், கடல் நீர் இது போல ஒரு இயற்கை சீற்றத்துல திடீர்னு நிறைய தண்ணி வந்தா கூட மக்கள் நடமாடுகிற சாலைகள்ல இருந்து அதை நீக்கி அந்த டேம்கள்ல கொண்டு போறாங்க. நிலத்தடியில கட்டி வச்சிருக்கிற டேமுக்கு தண்ணியை கொண்டு போயிட்டு ஓரிரு நாட்கள்ல அது மெதுவாக பிரம்மாண்டமான ராட்சச பம்புகள் மூலமாக கடலுக்கு பம்ப் செய்து அனுப்பி விடுறாங்க. ஆக அவர்களுடைய சாலைகள் இது போல தண்ணி கட்டி நிக்கிறது இல்ல, மக்கள் பாதிக்கப்படுறது இல்ல. ஆக இந்த முறைய சென்னையில செயல்படுத்தணும்னா குறைந்தது 20,000 கோடி என்ற அளவுக்கு செலவாகும். 20,000 கோடி என்பது முடியாத விஷயம் இல்ல. இந்திய அரசாங்கத்தால, தமிழக அரசாங்கத்தால புரட்டி செலவு செய்யக்கூடிய ஒரு தொகைதான். இன்னும் கூட சொல்ல போனா 4,000 கோடி இந்த ஆட்சியில, கடந்த ஆட்சியில எத்தனை ஆயிரம் கோடி மக்களுக்கு சோறு போட்டது, பம்ப் வச்சு நீக்கியது, அந்த அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்தது என்ற விஷயத்திற்கெல்லாம் ஆகும் செலவுகளை பார்த்தால் இதை விட மிக பெரிய தொகை செலவாகி இருக்கும். தீர்வு கிடைக்காமலே ஒவ்வொரு வருடமும் பாதிக்கப்பட்டு கொண்டு நிவாரணம் வழங்கி கொண்டு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கணும்னா இது மாதிரி திட்டங்களை தீட்டிதான் ஆகணும். ஊழல் செய்யாம இந்த மாதிரி மக்களுக்கு நன்மை பயக்கணும்ன்ற ஒரே குறிக்கோளோட இருந்தா இதை சரி பண்ணலாம். இதை சென்னையை காப்பாற்றலாம், சென்னை நகரத்துக்கு ஒரு புத்துயிர் கொடுக்கலாம். மக்களும் இது போன்ற தவறுகள் மீண்டும் நடக்காமல் இருப்பதற்கு புதிய புதிய நபர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கணும். ஒரு வாய்ப்பு தான், அதுக்கு மேல மறுபடியும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்து மறுபடியும் ஊழல் செய்து அதிகாரத்தை
காரணமா மக்கள் நலனை மறந்துவிட்ட அரசியல்வாதிகளை ஓட ஓட விரட்டவும் செய்யணும். ஆக தீர்வு வேண்டும் என்று நினைத்தால் தீர்வு இருக்கு. இது மக்கள் கையிலும் இருக்கு, அதிகாரிகள் கையிலும் இருக்கு. ஊழல் செய்த அரசு அதிகாரிகள் கடுமையா தண்டிக்கப்படணும். தண்டிக்கப்படுவோம்ன்ற பயம் வர்ற அளவுக்கு நீதித்துறை இருக்கணும். ஓட்டு போடுகிற மக்கள் தண்டிப்பாங்கல்ல, அரசியல்வாதி பயப்படணும். ஆக நேர்மை என்பது ஒரு அரசியல்வாதியிடம் மட்டுமோ, ஒரு அரசு ஊழியர்களிடம் மட்டுமோ, இல்லை பொதுமக்களிடம் மட்டுமோ இருந்து பிரயோஜனம் கிடையாது. சமுதாயமா நம்ம என்னவா இருக்கோம், பாதிக்கப்படுறோம்னா நம்ம செய்த தவறுகள்னால தான் நம்ம பாதிக்கப்படுறோம். ஆக இந்த தீர்வுகள் செயல் வடிவம் என்றைக்காவது வரும். சென்னை மாநகரம் வெற்றி பெறும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.